இப்போ நம்ம பேசுனதில் அனுபவம் வந்து ஒரு போர்ஷன் சொன்னோம். மேடம் சொன்ன பொருளாதாரத்தை ரெண்டாவதாக வச்சுக்குவோம், அல்லது பொருளாதாரம் முதல்ல வைங்க, அனுபவம் ஈக்குவலாக வைங்க, ரெண்டாவது ஏதோ அனுபவம் ப்ளஸ் பொருளாதாரம். இப்போ நம்ம பேசுனதில் ஒரு சின்ன தீர்வை நோக்கி போவோம். ஒரு பெரியவங்களாக இருக்கிறவங்கள்ட்ட அனுபவமும் பொருளாதாரமும் இருக்கும் பட்சத்தில் இந்த இப்போ நீங்கள் சொன்ன பிரச்சனைக்கான பர்சன்டேஜ் வந்து குறையும். அதான் நான் கேட்டேன். இப்போ அனுபவமும் பொருளாதாரமும் நல்ல இப்போ வயசானாலும் வருமானம் வந்துக்கிட்டே இருந்ததுன்னா அவங்களுக்கு எந்த தொந்தரவும் இல்லை. அவங்க இப்போ இந்த வீட்டில் தான் இருக்கணும் அப்படின்னு பையன் கூட இருக்கணும்னு காரணமாக சொன்னால் கூட, இப்போ அவங்க மேடம் சொன்னதுலேயே இன்னொரு பகுதி இருக்குது. கணவரோடு இருக்கும்போதும் நான் முக்கியமான பெண்ணாக இல்லை இந்த வீட்டில். இப்போ மகனுக்கு வரேன், இங்கேயும் நான் முக்கியமான ஆளாக இல்லாமல் மாறிடக்கூடாது. அந்த இடத்துல தான் அவங்க சொல்கிறாங்க பொருளாதாரம் இருந்தால் அவங்க கணவனையும் மகனையும் சாடுறாங்க. அப்போ அது ஓகே. இது ரெண்டாவது. இப்போ கொஞ்சம் மூணாவது போவோம். முதுமையை நோக்கி வரும்போது அனுபவம் இருக்குது, பொருளாதாரம் இருக்குன்னா, மூணாவது குடும்பத்திலேருந்து கொஞ்சம் வெளியில் வந்து இத்தனை வருடம் இந்த சமுதாயம் நம்மளை வந்து இவ்வளோ உயரத்துக்கு கொண்டு வந்துச்சு. இப்போ இந்த சமுதாயத்துக்கு ஏதாவது செய்வோன்னு போகணும், குடும்பத்தை கடந்து. இதுவே எத்தனை வருஷம்தான் இதுக்குள்ளேயே பிரச்சனையை ஓட்டிகிட்டு இருக்கிறது. இந்த சமுதாயம் தானே நம்மளை உருவாக்குச்சு. அப்போ எங்கிட்ட அனுபவம் இருக்குது, பொருளாதாரம் இருக்குது, சமுதாயத்துக்கு நான் என்ன செய்ய போகிறேன். இந்த சிந்தனைகள் இருக்கிறவங்க எங்கே போகிறாங்க? எந்த ஓய்வு இல்லங்களுக்கு போய் நீங்கள் பார்த்தீங்க? 80 வயதுகளில் இன்னமும் இரத்த தானத்தை பற்றி பேசுகிற மனிதர்களை பார்க்குறேன். இன்னமும் கண் தானத்தை, அதாவது டாக்டரே இல்லைனாலும் இறந்ததுக்கு சொன்னால் லைன்ஸ் கிளப்பில் சொல்கிறது ரைட்டு. இப்போ நீங்கள் சொல்கிறது தாண்டி சமூக பணியில் போங்க. ஆமாம், பசங்க மருமகள் மகன் அவங்க பொழப்ப பார்க்கட்டும், அவங்களுக்கு தொந்தரவு கொடுக்காம அப்படியே வெளியே நைட்டு வந்து படுத்துருங்க, நைட்டு வந்து படுத்துன்னு சொல்லுங்க. ஆமாம்,